சுத்தி எல்லாம் இருக்காங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அறிவு கொட்டி கிடக்குது இங்க. அத்தனை புத்தர் இயேசு எந்த மதமா இருந்தாலும் அங்க வந்து அறிவு கொட்டி கிடக்குது. ஆனா இந்த அறிவை மட்டும் நாம எடுத்துக்க மாட்டோம். அப்ப திரும்பி போய் பிபி, பிளட் பிரஷர் எல்லாம் வந்தது, ஆனா அறிவு மட்டும் வளரல. திருப்பி ஒரு குழந்தையா இந்த உலகத்துல வந்தேன்னா கண்டிப்பா பிடிச்சிருந்தேன், கண்டிப்பா பிடிச்சிருவேன் சார், இல்லையா? அப்ப என்னன்னா அந்த தேடலே கிடையாது. அந்த தேடலே நம்ம 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 லைஃபுக்கு நமக்கு என்ன, இந்த உலகத்துல இருந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற தேடலே கிடையாது. இந்த 5 வழி இருக்கு இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, இதை நோக்கி ஓடிடணும். ரமண மகரிஷி வந்து சுப்பரார் கடவுள், உன்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்க முடியலையே, உன்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க முடியலையே, உன்னை பத்தி யோசிச்சாலே என் கண்ணு, காது, மூக்கு, வாய் வழியா என்னென்னமோ வந்து எனக்கு தூக்கி போயிடு. என்னென்னமோ வந்து 5 புலன்கள் வழியா என்னென்னமோ வந்து என்ன தூக்கிட்டு போயிடுது. அப்புறம் சொல்றாரு, தூக்கிட்டு போற சதிகாரனும் நீதானே, தூக்கிட்டு போற சதிகாரனும் நீதானே, உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு விடாம என்ன இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி விடுறதும் நீதானேன்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் நம்ம கேட கடவுள் நம்மளுடைய லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான அறிவை நம்ம போயிட்டு இல்லைங்களா? அப்ப அறிவை எப்படி எடுத்துக்க முடியும்? கேள்வி இருந்தால்தான் பதில் கிடைக்கும். கேள்வி இருந்தால்தான் பதில் கிடைக்கும். நான் சொல்ற பதில் உங்களுக்கு நீங்க ஏற்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கேள்வியே கிடையாது. இல்லை முதல்ல உங்களுக்கு அந்த கேள்வியே, நான் பதில சொன்னா அவர் யாருக்கும் சொல்றாரு பழக்கம் போயிடுது, உண்டா இல்லைங்க? அதனால இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் என்னன்னா, நீங்க எழுதிக்கிறீங்க சுய அறிவு, இதுல இருந்து உங்களுக்கு 2 கேள்வி உங்களுக்கு வரணும். இந்த உலகத்தை பத்தி, உங்களை பத்தி ஒரு 2 கேள்வி வரணும். அவர் 2 கேள்வி கேட்டாரு, இவர் 2 கேள்வி கேட்டாரு. அப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்க, கேட்டை திறக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. கேட்டை திறக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. சார் நான் பேஸ் கொடுத்தேன் சார், அவங்க எடுத்துக்கல சார் அப்படின்னும் போது, இல்லை சார் நான் இடத்துல நான் பண்ணியிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணேன், ஆனாலும் அவங்க வரல, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவர் கிடைக்குது. அந்த கேள்வியை குடிச்சாதான் சுயம். உடனே நம்ம அதுக்கு பதில் சொல்ல போய் யோசி, இன்னும் வேற ஏதோ பண்ணுறேன், நான் இதோட நிறுத்திக்கலாம்னு வச்சுருக்கேன், அப்ப நான் இன்னும் பண்ணணும், என்ன பண்றேன் அப்படின்ற. அதனால இப்போ ஒரு 2 கேள்வி எல்லாரும் உங்களை நீங்களே இந்த வாழ்க்கையை கேட்கக்கூடிய 2 கேள்வி.